முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா. இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ வாலிபத்தில் மன்மதன் லீலைகளில் மன்னவன் ராத்திரியில் சந்திரன் ரசிகைகளின் இந்திரன் நானாடும் ஆட்டம் பாருங்கள் நிகரேது கூறுங்கள் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைத்தாளம் போடுங்கள் ஊர் போற்றவே வேர் வாங்குவேன் நான் தான் சகல கலா வல்லவன். இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை அடினே ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பார்த்தீங்களா காலையில் எப்படி குளிச்சு முடிச்சு சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இவனை பாருங்க இன்னும் அந்த வேப்பங்குச்சியில் பல் வலிக்குன்னு காட்டு மூஞ்ச காட்டு. நைட்டு வந்து செலிப்ரேஷனுக்கு வரல, அவன் வரமாட்டான். சரி ஓகே, காலையிலேருந்து குளிச்சுட்டு வந்துடலாம், கோயிலெலாம் போயிடலாம்ல. அது அவனுக்கு தெரியாத, வருஷம் வருஷம் போகிறது தானே. தெரியுமா தெரியாதாப்பா? மெச்சூரிட்டி வந்துருச்சான், ரியலைஸ் ஆகிட்டோம்னா. பார்த்தீங்களா நியூ இயர் ஒன்று வாழ்க்கையை பார்த்து போகிறதுல விடு. ஏய் கஷ்டம் வரும், சோகம் வரும். எங்க வர்றவா கஷ்டம் வரும், சோகம் வரும், எல்லாமே வரும். மெச்சூரிட்டி வந்துருச்சா, அதனால
நான் மட்டும் மாறி இருப்போதா நீ இவரும் வந்தா மட்டும்ன்றான். என்ஜாய் ஜாலியாக கண்டா மூஞ்சி காட்டியா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாரும் நியூ இயர் ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணுங்க. செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜாலியாக இருங்க. இதுக்கப்புறம் என்ன வருதா பார்த்துக்கலாம். நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாகவே மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சோப் வாங்க வந்திருக்கான், ப்ரெஷ் வாங்க வந்திருக்கான், அப்புறமா ஷாம்பு வாங்க வந்திருக்கான். ஃபேஸ் காட்ட மாட்டானா? எடை காட்ட மாட்டேன். நல்லா இல்லையா? என்ன டவ்வா கட் பண்ண அது காட்டிட்டு அப்படியே இதெல்லாம் வாங்கிருக்காப்ல. நியூ இயர் புதுசு. ஒரு வழியா பேச காட்டியாச்சு மக்களே. நல்லா இல்ல இவரடே காலங்காத்தாலே ஊத்திட்டு காலையிலே அதுக்கு நியூ இயருக்கு நியூ இயர் எதுவுமே காலையிலே ஊத்திட்டு இருக்கிறான். சரி போய் இங்க ஈரமாத அங்க எங்க ஒத்து கூட ராம காலையில டேய் தண்ணி அந்த நேரம் காஞ்சிருங்கடா. அது வேறடா கம்முன்னு ஒத்து கூட ஏன்டா அப்படி படுத்து டேய் அதுக்கு பாரு காலையில வராம இங்க பாரு. அது சொல்லு அது ஈரமே அது வேற. அதுக்குன்னு காலையிலேவா என்ன பண்ணா பிஸ் பிஸ்னு ஒட்டும் பாரு. பிஸ் பிஸ்னு ஒட்டுது. அவன் சொல்றத பார்த்து அது பிசு பிசுன்னு ஒட்டும் மாதிரி ஒட்ட பிசு பிசுன்னு தான் ஒட்டுது. விஷ் பண்ணிடு. யாருக்கு? எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒக்கலை ஹாப்பி நியூ இயர். போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷமாச்சு நல்லா ஹாப்பியாக இருங்க. நாம எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான். இப்படி சொல்லதான் வச்சுக்க, அடுத்த வருஷம் கம்பேக் கொடுத்தே அவர் சொல்றது ஆனா கம்பேக்கே கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இந்த வருஷம் கம்பேக் கொடுக்குறோம்னு சொல்லுகிறோம் ஆனா கொடுக்க மாட்டோம். மாமே அங்கே பாரு குளிச்சு மட்டும் என்ன ஆக போகுதுன்றாரு அவரு. ஹாப்பி நியூ இயர் மாம்ஸ். முதல் 3 டைம் சொல்லிட்டு நான் நைட்லேருந்து 6 மணிக்குள்ள. இல்லை ஏன் முறிக்கின்றது? அது சண்டை தாப்பா. நைட் என்ன பண்ணேன், ஹாப்பி நியூ இயர் நான் இல்லை அங்கே செலிப்ரேட் பண்ண வந்துட்டு இருந்தேன் இல்லையா. எங்கள் அப்பா கிட்ட நைட் இனிமேல் இந்த வீட்டில் விட்டுட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கு காலேருந்து கிட்ட மூஞ்சி கூட திருப்ப மாட்டேன் பக்காது. பாரு எங்கிட்ட நல்லா இருக்குது, உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணி. இல்லை பரி போடா. ஹாப்பி நியூ இயர். இல்லை அது எனக்குலாம் முன்ன அழகாக கை பிடிச்சி ஹாப்பி நியூ இயர். அதே மேலே பயங்கர காண்டில் இருக்குது, கோபத்தின் உச்சத்தில் உள்ளது. ஸோ நியூ இயர் உங்களுக்குலாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி தான் எல்லா தடையும் சொல்கிற மாதிரி தான். கஷ்டங்கள் வரும், சோகங்கள் வரும், விட்டு போவாங்க, என்ன வேணால் செய்வாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாட்டு தட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், எல்லாமே நல்லதே நடக்கணும், வேலையை பாருங்கள், அவ்வளோதான். எப்படா காலியர்ஸ். ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம்னா பெண்ணேஸ்வரம் மடத்துக்கு, சிவன் கோயிலுக்கு வந்துட்டு முதல் முறையாக எப்படி சொல்கிறது, நியூ இயர் அப்போ வந்து ஒரு சிறப்பாக சாமியை வேண்டிட்டு இந்த நாளை வந்திருக்கோம். இதெல்லாம் காலையில் 8 மணிக்கு பிளான் போட்டோம். எவ்வளோ நேரத்துக்கு 8க்கு பிளான் போட்டோம். எழுந்ததே 8 மணிக்கு தான். நைட் தூங்குது 3 மணிக்கு. அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கோம். பார்க்கலாம் வாங்க. அவன் பேசி போனால் அவனும் கேட்க மாட்டான். பைத்தியக்கார நீ பேசாதடா, இவெல்லாம் பேசி தானே போனேன், பேசாத நீ பேசதான் கேட்கும். என்ன சோவாட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் மக்களே. கோயிலுக்குள்ளே இதுதான் பார்த்தீங்கன்னா பெண்ணேஸ்வரம் மடத்தில் சிவன் கோயில். ஐயோ வாயோ வரும்போது உன்னை வரும்போது கூட்டமே இல்லை, பயங்கர கூட்டமாக இருக்குதா. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸ்மைலி வேலு தான் எனக்கு பேர். ஸ்மைலி வேலு. ஆமாடா பீரம் ஃப்ரெண்ட்ரா தோஸ்த்ரா. பீரு தான் ஃபோன் பண்ணுங்க. அந்த நாய் வரன்னு சொல்லி லாஸ்ட்டில் துணி அயன் பண்ணல, வர முடியாதுன்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் க்ரௌடில் ஏமாற்றி நடுவில் ஏமாற்றி நின்ட்டோம். அவ்வளோதான். லால் கவர் பண்ண ஓகே தானே. இவர் பார்த்தீங்கன்னா என் கூட கோகுல் ஒருத்தர் இருப்பான், அவனோட ஃப்ரெண்டு ஸ்மைலி வேல்.
லைன் பாத்தீங்களா? எங்கேயோ இருக்கு லைன் எங்கேயோ இருக்கு. நாங்கள் ஏமாத்திட்டு உள்ள புகுந்து வந்துடாச்சு. எப்படி ஒன்று ஒரு வழியா அப்படி வந்து வெளியே இருந்து வந்துருக்கணும்ல. வெளியே இருந்து வந்துருக்கணும். எங்கேயோ வந்து வந்துருக்கணும். ஏமாத்திட்டோம். ஃபர்ஸ்ட் அது நியூ இயர் அப்பே ஏமாத்திட்டோம்டா. ஃபர்ஸ்ட் ஏமாத்தல. ஸோ அன்னதானம் வாங்க போகிறோம். கோயிலுக்கு வந்து அன்னதானம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். சாமி பார்த்து அடுத்து அன்னதானம் சாப்பிட்டு அன்னதானம் வாங்கியாச்சு. வேறு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாப்பாடு வாங்குறதுக்கு மாதிரி தான் கை கழுவுவாங்க. நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு தான் கையை கழுவுவோம். சரி ஓகே சாப்பிட்டுட்டு அதுமா வேறு எங்கேயும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு போனோம். சிவன் சோறு சோறு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய பைக் போவோம். சூப்பருக்கு கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தோன்னா அன்னதானம் தான். அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சா மற்ற வேலையை பார்க்கணும். எங்கே போனாலும் அன்னதானமே ஒரு தனி. ஸோ பொக்கலே சிறப்பாக ஒரு வேண்டுதலை போட்டு அதான் நானும் கிளம்பியாச்சு. இப்போ நான் வந்து ஒர்க்குக்கு போன வேறு வழி இல்லை. ஹாப்பி பர்த்டே மச்சான். நான் விளாகில் போட்டுறேன் சரியா? பர்த்டே விளாக் விளாக் நீ எடுத்துங்கிற நீ இருக்குன்னு அதில் போட்டுறேன். ஆமாம் ஹாப்பி பர்த்டே மச்சான். செய்ய வரடா ஹீரோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. நியூ இயர் முடிந்து விட்டது. வருஷம் பிறந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. அது பாட்டுக்கு போச்சு, அது பாட்டு முடிஞ்சிச்சு. வேற என்ன, வேற ஒன்றுமே இல்லை. ஹாய் ஹீலர், இன்னும் மேலே கோவமாக இருக்கியா? சரி மன்னிச்சிடு, கால் விட்டா மன்னிச்சிடு. என்ன பாரா வீட்டில் தான் மதிக்கிறதுன்னு பார்த்தா வளர்க்குற பூனை கூட மதிக்கிறதில்ல. ஸோ அவ்வளோதான், இந்த நாள் இனிய நாள். நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. டான்ஸ் ஆடி கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இந்த நாள் சிறப்பாக முடிந்து விட்டது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு
2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். என்னோட காலேஜ் படித்த பையன் அருண் ஒருத்தர் இருப்பான். அருண் மச்சான் குண்டு கிடப்பேன். அப்புறமா 2 பேர் இருப்பேன். அப்போ சமாதானம் ஆயிடுச்சு. ஹீலர் 3-4 பேர் ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங். நாங்கள் அப்படியே நியூ இயர்லாம் வந்து அப்படியே ஃபோன் பண்ணி மச்சான் ஹாப்பி நியூ இயர் மச்சான், அவன் ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர்டா, அங்கே ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர்டா, அப்படி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டுப்பாங்க. இப்போலாம் ஒரே ஒரு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு மெசேஜ் போட்டான் அருண் மச்சான்னு ஒருத்தன். இந்த இதாக பார்த்தா நீ கமெண்ட் பண்ணுறா வந்து இதுக்கு நீ. அதுக்கப்புறம் இவனா கூட ஹாப்பி நியூ இயர் மச்சான்னு போட்டான். இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களாம் கண்டுக்கவே இல்லை. காலங்கள் கடந்து போக இதுவும் கடந்து போகும்னு போக வேண்டியது தான். புதுசாக வருஷம் பிறந்திருக்கு. நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, நிறைய கட்டுப்பாடு வச்சுருப்பீங்க. இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணியே ஆகணும், இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாச்சு. எப்படியாச்சும் அதை பண்ணிவிடுங்க. நம்மளை வந்து 1000 விதமாக வந்து பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி பேசுவாங்க. நம்மளை பற்றி கெட்டதாகவும் பேசலாம், நல்லதாகவும் பேசலாம், சொல்ல முடியாது. எல்லாத்தையும் இப்படி வாங்கிட்டேன், அப்படியே விட்டுவிட்டேன். தாங்கள் பிடித்ததை செய்து விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான். நான் இந்த விளாக் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விளாக் இத்துடன் இங்கே நிறைவடைகிறது. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. டாட்டா பை பை சி யூ. சொல்ல மறந்துட்டேன், ஒரே நாளில் எடிட் பண்ணுற ஃபஸ்ட்டு விளாக் இதுதான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். பேசவே ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இது எடிட் பண்ணி முடிச்சுன்னா அவ்வளோதான், இந்த விளாகே முடிஞ்சதுன்ற மாதிரி தான். ஓகே, டாட்டா பை பை சி யூ. அடுத்த விளாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிகே சிவா மற்றும் என்னோட ஹீலர். பை சொல்லிவிடு. Hey, 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 hey.